வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர்ன்ற ட்ராமாவோட எபிசோட் 5 பார்க்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். இப்போ எடுத்ததுமே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. பட் இது என்னன்னா பாஸ்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த பீரியட் காட்டுறாங்க. அப்போ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பார்க்கறதுக்காக யூஎஸ் போயிருப்பாரு. ஆனால் ஹீரோயின்ட்ட வந்து இங்கே ஒரு வேலையாக வந்து அந்த மாதிரி சும்மா போய் சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோவை பார்த்தோன்னே சரி சரி வாடா வாடா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு. இது என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருக்கு, என்ன ஏண்டி கூப்பிட்டு போகிறேன், இங்கே தங்குறது ஒன்றும் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பெட்டில் தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் தரையிலே படுத்துக்கிறாங்க. இதை வந்து தூங்கி முழிச்சு பார்க்குற ஹீரோக்கு வந்து ஐயோ பாவம் குழந்தை தரையில் தூங்குறாள்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து போற்றி விடுவாங்க. போற்றி விடும்போது நம்ம ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும். அப்போ வந்து ஸ்க்ரீன்லேயே பாப்பா ஆகும்ல டெக்ஸ்ட் எல்லாம். அதை பார்க்குறப்போ வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் டெக்ஸ்ட் வந்திருக்கும். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ இவ வந்து லவ் பண்ணுறாளா யாரையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஓரத்தில் சோகமாக உட்காந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அப்படி உட்காந்துருப்பாரு. என்னடா அதுக்குள்ளே முழிச்சுட்டு இருந்தா, ஆமாம் இப்போ தான் முழிச்சேன் அப்படின்னுவாங்க. உனக்கு ஏதோ டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. ஃபோன் எடுத்து பார்த்ததும் இவங்க ஸ்மைல் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோக்கு மனசே உடஞ்சிரும். இதெல்லாம் ஹீரோ நினச்சி தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்டில் வந்து ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான் வராங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து லைட் ஸ்விட்ச் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கத்துறாங்க, ஏன்டா நீ தானடா ஆர்கிடெக்ட், நீ தானே பில்ட் பண்ண, அது கூட தெரிலன்ற அப்படின்னு எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து கால் தெத்தி விழப்புவாங்களா, அப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிருவார். உடனே ஹீரோ சொல்லுவார், உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது, நானும் வேணும்னு பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவார், அழகா அந்த ஏரியாவில் பீஃப் தாண்டி ஃபேமஸ், அதை வாங்கி சாப்பிட்ருக்கலாம், என்னடி இது வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்திருக்கணும், சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லது, அதுவும் நல்ல நாட்களில் நல்லா சமைச்சு சாப்பிடணும், ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்குல, ஸோ நல்லா சமைச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னும் போது, டே உனக்கு சமைக்க தெரியுமாடா, போய் உட்காருப்போ அப்படின்வாங்க. உடனே ஹீரோவும் போய் உட்காந்துட்டு ஹீரோயினே பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவ்வளோ ஃபோக்கஸோடு இதை பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய டெக்கரேட் பண்ணி அந்த ஃபுட்டெல்லாம் செய்வாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து சாப்பிட கொடுக்கும்போது ஹீரோ டேஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ இவ்வளோ நல்லா பண்ணுறியா இல்லை இது என் பசியான்னு புரியல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும் போது, நல்லா இருக்காடாந்தோ, இல்லை இல்லை பசியில் இருக்கனால தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து டே நிஜம் சொல்லுடா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக ஃபேஸ் வச்சு கேட்பாங்களா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கே ஒன்றும் புரியாது, என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ற மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்பாரு. அப்போ பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துருவாங்க. வந்த உடனே ஹீரோயின் கத்துவாங்க, ஏன்டி இவ்வளோ லேட் அப்படின்னு. நான் ஒரு பேராமெடிக், எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும் உனக்கு தெரியாதான்னு. சரி சரி குட் ஒர்க் வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கே சாப்பிடுவோம் போது, அப்போ ஹீரோ வந்து சரி சரி நான் போயிட்டு உங்களுக்குலாம் ட்ரிங்க் பண்ண ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போவார். வெளியே போயிட்டு அவரால் மூச்சே விட முடியாது. வெளியே வந்துட்டு, என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா, எப்போவுமே அவள் கண்ணில் பார்த்தா கோவமாகவும் திமிராக தான் இருக்கும், இப்போ பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாக கைண்டாக இருக்குது, ரவுண்டாகவே இருக்க வயசு, ஐயோ அப்படி சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. இங்கே காட்டுவாங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணப்போ அவங்க எடுக்கவே மாட்டாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, என்னடி அம்மா கால் எடுக்க மாட்டேன்றதும், அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, இல்லை என்ன பிளைண்ட் டேட் போக சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணுமா, ஏன்னா அவங்க மேரேஜ் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டாங்களே, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க மதுரையில் நிறைய டார்ச்சர் பண்ணாங்க, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னும் போது அவங்களும் ஆமாம் ஆமாடி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரி நான் அதனால தான் மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ வந்து சரி நான் உன்னை மேரேஜ் ட்ரெஸ்ஸில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன், நீ வேறு அப்படின்னோடனே, மேரேஜ் ட்ரெஸ்ஸில் தானே பார்க்கணுன்னு, அதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன், இந்த பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, வா எவ்வளோ அழகாக இருக்க, சரி நீ வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டியா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, பிகாஸ் நான் உங்ககிட்ட வந்து நீ எதுக்கு பிரேக்கப் பண்ணுன்றதை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதை பற்றி பேசலாமா அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து இல்லை நான் இன்னும் ஹீல் ஆகலை, எனக்கு இன்னும் உன் மேலே லவ் இருக்குது அப்படி சொல்லுவான். இது வந்து நம்ம ஹீரோ கேட்டுருவார், வெளியே இருந்து பர்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரா, கேட்டுருவார். அப்போ வந்து அப்படியே ஒன்றும் கேட்காத மாதிரி வந்துட்டு, சரி சரி நான் என் பர்ஸ் எடுக்க தான் திரும்பி இவ்வளோ தூரம் வந்தேன், உங்களுக்குலாம் என்ன வேணும், பியர் ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு சோஜு தான் வேணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போவார், ஃபீல் பண்ணிட்டே போவார் ஒரு மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாலாம் காட்டுறாங்க. அவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஏதோ ஒரு டெம்பிள் போயிருக்காங்க. டெம்பிள் போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை போல இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஓடு மாதிரி இருக்குது பிளாக் கலரில், அதில் ஒயிட் சாக் மாதிரி வச்சு எழுதுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. அதில் வந்து இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அது எழுதுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்காக தான் எழுதுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட அம்மா மட்டும் ஃப்ரெஞ்சில் எழுதுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, பாரடி உனக்கு எதுக்கு நீ ஃப்ரெஞ்சில் எழுதும், அது ஒரு பழக்க தோஷத்தில் வந்துருச்சு அப்படின்னு. இல்லை போய் சொல்லாத, நீ வந்து நீ என்ன எழுதிருக்கேன்னு படிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்க அப்படின்னு அவங்க கண்டுக்காத மாதிரி திமிரா நிற்பாங்க. இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹீரோட அப்பாவும் மீட் பண்ணிப்பாங்க, ஹீரோயினோட அப்பாவும் மீட் பண்ணிப்பாங்க. உடனே ஹாய், ஏன்னா அவங்க 2 பேரும் நெய்பர்ஹுட்டில் இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து 2 சின்ன பசங்க யூடியூபர்ஸ் போல இருக்குது, அவனுங்க வந்துட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் யூடியூபர்ஸ் ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் உடனே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கவனிக்க போயிடுவார். போயிட்டு எல்லாமே எடுத்து வச்சு கொடுப்பாரு. அவங்க வந்து எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பாட்ட சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக, வாவ் சூப்பர் அப்போ நம்ம கடைக்கு ப்ரமோஷன் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வேணா நிறைய ட்ரிங்க்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை அப்படி நாங்கள் பண்ணால் வந்து நாங்கள் பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறோன்னு நினச்சிப்பாங்க, ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிடுவாங்க.
இப்போ நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்லாம் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், அந்த கோவொர்க்கர், நம்ம ஹீரோ எல்லாரும் இருக்கும்போது வந்து ஹீரோ சொல்லுவாரு, "நீ பேசாம இந்த ப்ராஜெக்ட்லேருந்து குவிட் பண்ணிடு. வொர்க் இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேணாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து சொல்லுவாங்க. அப்போ கோவொர்க்கர் கேட்பாரு, "ஏன் இந்த மாரி பேசுறேன்ட்டு?" "இல்ல, அவ வந்து அவளோட ஃபார்மர் கம்பெனில வந்து திருப்பியும் இன்வால்வ் ஆக வேணாம்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு இன்னும் அது கஷ்டமா தான் இருக்கும்" அப்படின்னும். "ஓ! அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நீ சொல்ற. எனக்கு இப்ப தான் புரியுது. சாரி" அப்படி சொல்லிட்டு அந்த கோவொர்க்கரும் சொல்லுவாரு. "நாங்க கூட எங்கள பத்தி மட்டும் யோசிச்சுட்டு, உங்கள பத்தி யோசிக்காம அங்க கூட்டு போயிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல" அப்படின்னு அந்த கோவொர்க்கர் சொல்லுவாரு. ஹீரோயின், "இல்ல, இல்ல பரவால்ல நான் வொர்க் பண்றேன்னும்போது" "இல்ல பரவால்ல உனக்கு கஷ்டமா இருக்கும் வேணான்னு" ஹீரோ சொல்லுவாரு. அவங்களும் சரி என்னடா இப்படி சொல்றான்ற மாரி அவங்களுக்கு லைட்டா ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோவொர்க்கர் சொல்லுவாரு, "சரி அப்போ வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். ஆ உங்களுக்கு வந்து சென்ட் பார்ட்டி மாரி இருக்கும்" அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. சரி ஓகே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க போயிட்டு இவங்க 4 பேர் மட்டும் நம்ம ஹீரோ, ஹீரோவோட கோவொர்க்கர், அப்புறம் அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த செஃப் வந்து அந்த இது இருக்கும்ல சால்மன் ஃபிஷ்ஷோட எக்கா ஏதோ சம்திங் அதெல்லாம் குடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த சால்மன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நெறைய கொரியன்ஸ்க்கு இது பிடிக்காதுன்னும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, "இல்லையே எனக்கு பிடிக்கும்ன்னும்போது" அந்த ஹீரோ மேல க்ரஷ்ல இருக்கேன். அந்த பொண்ணு சொல்லும், "எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐயோ! உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்குது" அப்படின்னு நம்ம கோவொர்க்கர் சொல்லுவாரு. ஆரம்பிச்சிட்டாளா இவன்ற மாரி. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணும் நம்ம கோவொர்க்கரும் சொல்லுவாங்க, "இந்த சால்மன் ஃபிஷ் ரொம்ப வித்தியாசமானது. அது வந்து ரிவர்ல பொறந்து, அதுக்கப்புறம் கடலுக்கு போயிட்டு, திருப்பியும் அதோட பழைய இடமான ரிவர்க்கே வந்துரும் முட்டை போடுறதுக்காக" அப்படின்னும்போது, திருப்பி இந்த பாஸ்ட்ட பத்தியே இவங்கலாம் பேசிட்டே இருப்பாங்களா, அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு இந்த ஃபிஷ் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். எதுக்கு திரும்பி திரும்பி பாஸ்ட்ட பத்தி யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாஸ்ட் லைஃப் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்படி சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷோட எக்க வந்து திருப்பியும் கோவொர்க்கர்ட்டே குடுத்துருவாங்க. "வாவ்! நான் ரொம்ப லக்கி இன்னைக்கு" அப்படி சொல்லி அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, "நீ நெறைய காமிக்ஸ்லாம் படிப்பியா? எனக்கு ஏதாவது சஜெஸ்ட் பண்ண முடியுமான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணுட்ட கேட்பாங்க. உடனே அவங்களும் ஆமா, ஆமா நெறைய நான் இது பண்றேன். இப்ப ஆனா எது ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா, திரும்பி அவங்க பாஸ்ட் லவ்வர், பாஸ்ட் லைஃப் இதுதான் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது, ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எதுக்கு இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்குப்பா முடிஞ்சு போனத பத்தி ஆசைப்படணும்? எப்பவுமே நம்ம ஃபியூச்சர் பத்தி தான் திங்க் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் பாஸ்ட், பாஸ்ட்ன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து இன்டைரக்ட்டா அவர் சொல்லுவாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாரி ஆயிடும். என்னடா பேசுறான்னு. அப்போ வந்து கோவொர்க்கர் சொல்ல, "இந்த மூடியே ஸ்பாயில் பண்ணிட்ட நீ பே" அப்படின்னு கத்துவாங்க. சரி, சரி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு திரும்பியும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பார்க்ல வாக்கிங் போயிட்டுருக்கும்போது, நம்ம ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, அவர் வந்து நல்லா குனிஞ்சு எதையோ தேடிட்டு இருப்பாரு, டிக்கிய காமிச்சுட்டு. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, நல்லா டிக்கிய ஊருக்கே காட்டு" அப்படின்னும், "ஐயய்யோ! நான் அந்த இன்டென்ஷன்ல பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சிருவாரு. எந்திச்சிட்டு, "நான் வந்து ஆக்சுவலி ஒரு பொருள் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "என்ன பொருள்?" அப்படின்னோனே, அந்த 4 லீஃப் இருக்கும்ல, லக்கி லீஃப் சொல்லுவாங்கல்ல, கிளவர் லீஃப்னு, அதுதான் தேடிட்டு இருப்பாரு. உடனே இவங்க வந்து கேட்பாங்க, "இன்னுமா நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்க குழந்தை மாரி இருந்தும்?" அதெல்லாம் நம்ப தான் செய்வேன். நீ ஆன்லைன்லயே வாங்கிக்கலாமே." "இல்ல, நம்ம இன்டென்ஷனோட தேடுறோம்ல, அதில தான் விஷயமே இருக்கு. அதனால தான் நான் தேடிட்டு இருக்கேன்னும்போது" சரி விடு நானும் தேடுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் தேடி குடுப்பாங்க. கிடைச்சிரும் இவங்களுக்கு. "இத பாரு நான் கிடைச்சிருச்சு" அப்படின்னோனே, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஓடி வந்து குழந்தை மாரி அந்த லீஃப கையில வாங்கிப்பாரு. வாங்கிட்டு உடனே இவங்க கத்துவாங்க, "இத பாரு அத வந்து லேமினேட் பண்ணி குடு. ஒரு பொண்ணுக்கா குடுக்குறேன்னதும்" அவரும் ஆமான்னுவாரு. "சரி, சரி லேமினேட் பண்ணி குடு" அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வொர்க் பண்றாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து காஃபி குடுத்துட்டு, "ஏன் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு முடிச்சோனே எப்படி தான் உனக்கு வொர்க் பண்ண மனசு வருதோ தெரியல. என்னாலாம் முடியாதுப்பா" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து, "நீ எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன வொர்க் பண்ண வேணாம்னு சொன்ன? எனக்கு என்னமோ நீ இன்டென்ஷனா கோவத்துல சொன்ன மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோவும், "அதெல்லாம் இல்ல. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் சொன்னேன். உனக்கு வேற வேலை இல்லையா? நீ உன் பேஷன கண்டுபிடிக்கணும்" அப்படி இப்படின்னு சொன்னேன். "அப்புறம் எதுக்கு இங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்க? எதுக்கு என் ஆஃபீஸ்லயே சுத்திட்டு இருக்க? அப்புறமேட்டுக்கா ஃபியூச்சர்ல உனக்கு எதனா பேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, என் மேல தான் பழி போடுவ. உன்னால தான் நான் இது பண்ணல" அப்படி சொல்லிட்டு. "அதனால நீ என்ன வேலைக்கு வந்தியோ அத மட்டும் பாரு. உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு முதல்ல கண்டுபிடிக்கிற வழிய பாரு" அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. ஒண்ணு இவங்களும் சரி எதுக்கு இவ்வளோ ஹார்ஷா பேசுற? நான் அந்த வேலையெல்லாம் தீவிரமா தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, "எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்குற மாரி இருக்கு. ஏதாவது இருந்தா சொல்லு. என்ன வேணும்னே ஹர்ட் பண்றியா?" அப்படின்னும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்போ அவரு எந்திச்சு போம்போது, பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவ ஹக் பண்ணுமா, ஹீரோயினுக்கே ஒரு மாரி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும். ஹீரோவும் ஷாக்கா தான் பார்ப்பாரு. யாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்கு அது. உடனே அந்த பொண்ண பார்த்தோனே அவரும் ஷாக்கா தான் நிப்பாரு. அப்போ வந்து அந்த கோவொர்க்கர் வந்து கத்துவாரு, "உனக்கு வெட்கமா இல்ல? இவன பிரேக்கப் பண்ணிட்டு, அதுவும் வேற ஒருத்தனுக்காக பிரேக்கப் பண்ணிட்டு, இப்ப அவன் ஃபேஸ்ல எப்படி வந்து நீ வந்து முழிக்கிற? எதுக்கு இங்க வந்திருக்க இவன பார்க்கறதுக்கு?" அப்படின்னதும், இப்ப எதுக்கு நீ கத்திட்டே இருக்க? நான் உன்னோட கிளையண்ட்டா இருந்தா இப்ப என்ன பண்ணுவேன்னதும், அவர் திருப்பி அப்படியே மாடுலேஷனே மாத்தி பேசுறாரு. "ஐய்யய்யோ! கிளையண்ட்டா? என்ன கிளையண்ட்? நீ எதுக்கு கிளையண்ட்டா வரணும்?" அப்படின்னும்போது, "ஆமா, நாங்க வந்து ஃபுட் பிசினஸ் தான் பண்றோம். பட் வந்து" அப்போ வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும், இந்த மாரி வந்து ஃப்ரெஸ்கோன்னு வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாரி ஆர்ட் ஒர்க் பண்றவங்க கூட. ஸோ அதுக்கு வந்து பெரிய போட்ரி இந்த மாரி நல்லபடியா வந்து செஞ்சு குடுத்தோம்னா, அதுக்கு நமக்கு பிரைஸ் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆவோன்னும்போது, அப்போ அதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்ட் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் உன்கிட்ட வந்தேன் அப்படின்னும்போது, நான் ஏன் பண்ணி கொடுக்கணும்? உனக்கு கண்டிப்பா நெறைய ஃபேம் கிடைக்கும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. உடனே அந்த கோவொர்க்கரும் சரி, சரி பண்ணி குடுப்போம் அப்படின்னுவாங்க. உடனே ஹீரோ வந்து, "என்னடா நீ மாத்தி மாத்தி பேசுற? கொஞ்சம் கூட டிக்னிட்டியே இல்ல. இப்ப தான்டா அவள திட்டிட்டு இருந்த. அதுக்குள்ள இப்படி பேசணும். ஒர்க் விஷயத்துல அதெல்லாம் பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த கோவொர்க்கர்